வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில நேரம் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி ஸ்டக்கான ஃபீல் வரும் இல்லையா? அந்த உணர்வுல இருந்து வெளியே வந்து நமக்கான உண்மையான பாதை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பவர்ஃபுல்லான ஐடியாஸ் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது தி அல்கெமிஸ்ட் உங்கள் விதியை கண்டறிதல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை வச்சு நாம பார்க்க போற ஒரு அலசல். நீங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லையோன்னு எப்பதாவது தோணிருக்கா? ஒருவேளை உங்க வேலை, உங்க லைஃப் ஸ்டைல் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங், அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க தனி ஆள் இல்ல. உண்மையில இந்த உணர்வு ஒரு முக்கியமான அறிகுறி. சரி, அந்த ஃபீலிங்ல இருந்து வெளியே வரணும்னா நாம முதல்ல எதை நோக்கி போகணும்னு தெரியணும். ஆமாதானே? அதுதான் நம்மளோட அழைப்பு அல்லது விதின்னு சொல்றோம். அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம பயணத்தோட முதல் படி. பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த உலகத்துல ஒரு யூனிக்கான பர்பஸ் இருக்கு. அதாவது நம்மால மட்டும்தான் தீர்க்க முடிய சில பிரச்சனைகள் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதுக்காக வேலை செய்யறது தான் நம்மளோட காலிங். இதுக்கு தான் விதி, நோக்கம், வாழ்க்கையோட குறிக்கோள்னு பல பேர் வச்சிருக்கோம். இங்க ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே அப்படி ஒரு காலிங் கண்டிப்பா இருக்கு. சிலர் அதை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிருவாங்க, சிலருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது ஒன்றும் ரேஸ் கிடையாது, இது ஒரு பயணம். ஸோ லேட் ஆகுதுன்னு கவலையே படாதீங்க. இந்த வரியில ஒரு ஆழமான உண்மை இருக்கு இல்லையா? நமக்கான வழிகாட்டி எங்கேயோ வெளியவும் இல்ல, அது நமக்குள்ளேயே நம்ம இதயத்துல தான் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நின்னு அது என்ன சொல்லுதுன்னு கவனிக்கிறது தான். சரி, இதயம் சொல்றத கேளுன்னு சொல்றது ஈஸி. ஆனா அதை எப்படி செய்யறது? நம்ம இதயம் எப்படிதான் நம்ம கிட்ட பேசும், அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம இதயம் நம்ம கிட்ட நேரடியா பேசாது. அது நம்மளோட பேரார்வம், வலி, ஆசைகள், கனவுகள், இப்படி உணர்ச்சிகள் மூலமா தான் சிக்னல் அனுப்பும். இது வெறும் ஃபீலிங்ஸ் கிடையாது, இதுதான் உங்களுக்கான க்ளூஸ். எது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது, எந்த வழி உங்களை மாறணும்னு தூண்டுது, உங்க ஆசைகளும் கனவுகளும் உங்களை எங்க கொண்டு போகுது, இது எல்லாம் தான் உங்க பாதைக்கான தடயங்கள். சரி, இந்த க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அதுதான் கமிட்மெண்ட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, என் இதயம் காட்டுற வழியில தான் நான் போவேன்னு ஒரு உறுதியான முடிவை எடுக்கணும். இந்த ஒரு முடிவு தான் எல்லாத்தையும் மாத்தும். முடிவு எடுக்கிறது ஒரு விஷயம், ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது தான் பெரிய சேலஞ்ச். சரிதானே? நமக்குன்னு கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு புது பாதையில எப்படி போறது? அதுக்கான பிராக்டிக்கல் வழிகள் என்னன்னு பார்க்கலாம். ஆமா, இதுதான் நம்ம எல்லாரையுமே பின்னாடி இழுக்கிற முதல் மற்றும் பெரிய கேள்வி. என் வேலையை விட்டுட்டா பில்ஸ் எப்படி கட்டுறது, குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறது? கண்டிப்பா இது ஒரு நியாயமான கவலை தான். ஆனா நம்புங்க, இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, ஆல் என்ன போறது, இருக்கிற வேலையை உடனே விட்டுட்டு புது வழியில போக ஆரம்பிக்கிறது. இது சிலருக்கு ஒர்க் ஆகலாம், ஆனா நம்மள மாதிரி நிறைய பேருக்கு 2வது ஆப்ஷன் தான் பிராக்டிக்கலானது. அதாவது இப்போ இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே உங்க கனவுக்காக டெய்லி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வேலை செய்யறது. அப்போ அந்த படிப்படியான மாற்றத்துக்கான திட்டம் எப்படி இருக்கும்? அதுல 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க பாதை எதுன்னு தெளிவா உணருங்க. 2வது, அதுல உறுதியா இருங்க. 3வது, உங்க ரெகுலர் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி கொஞ்ச நேரம், எவ்வளோ டயர்டா இருந்தாலும் உங்க பேஷனுக்காக ஒர்க் பண்ணுங்க. கடைசியா, எப்ப முழு நேரமா மாறலான்னு ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குங்க. நம்ம பயணம் நம்மளோட தனிப்பட்ட பயணம்தான். ஆனா நாம தனியா பயணம் பண்றதில்ல. நம்மள சுத்தி இருக்கிற ஆளுங்க நம்ம பயணத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால சரியான ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா உறவுகள் தேவைதான், ஆனா எல்லா உறவுகளும் நமக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டா இல்ல. நம்ம இலக்க நோக்கி நம்மள தள்ளிவிடுற உறவுகள் வேற, நம்ம சக்தியை முழுக்க உறிஞ்சுற உறவுகள் வேற. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பார்த்தா தெளிவா புரியும். ஒரு பக்கம் உங்களை இன்னும் பெட்டரா ஆக்க சொல்லி தூண்டுற நண்பர்கள், இன்னொரு பக்கம் உங்க சக்தியை உறிஞ்சுற ஆளுங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு சக்தி கொடுக்கறாங்க, யார் உங்க சக்தியை எடுக்கிறாங்கன்னு தெளிவா தெரியும். ஆமா, நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற உறவுகளை கட் பண்றதுங்கிறது உணர்வு பூர்வமா பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு தான். ஆனா உங்க கனவை நீங்க அடையணும்னா இந்த கஷ்டமான முடிவை எடுத்துதான் ஆகணும். நம்ம முன்னேற்றத்துக்கு இது அவசியம். சரி, இவ்ளோ நேரம் நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்போ நீங்க உடனே முயற்சி பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சியை பத்தி பார்க்கலாம். இது உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெளிவா காட்டும். ரொம்ப சிம்பிளான பயிற்சி தான். ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க. எந்த கவலையும் இல்லாம உங்க உள்ளுணர்வுக்கு, உங்க இதயம் சொல்றதுக்கு காது கொடுங்க. அப்போ உங்களுக்கு சில எண்ணங்கள், சில ஐடியாஸ் வரலாம். அதை அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம அதுல இருக்கிற எந்த சின்ன ஸ்டெப்பை எடுக்க முடியுமோ அதை உடனே செய்ய ஆரம்பிங்க. இப்போ இந்த பகுப்பாய்வோட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்குள்ள கவனிச்சா
இந்த நேரத்துல உங்க இதயம் உங்ககிட்ட என்ன சொல்லுது? உங்க உண்மையான பாதை எதுன்னு அது காட்டுதா? பதில் உங்களுக்கு உள்ளதா இருக்கு.